பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றும் நமக்கு ஆசீர்வாதமான நாள். நம் அருள்நாதர் மரித்து 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காக உயிரோடு பரிந்து பேசுகிறவராய் காத்திருக்கிறார். பிதாவின் சமூகத்திலே பிதாவோடு ஒரே சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா? ஆதலால் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தை குறித்து தியானிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று எண்ணி 3 முக்கியமான இரத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். அவர் இரத்தத்தினால் பர்ச்சேஸ் பண்ணின அல்லது விலைக்கு வாங்கி கொண்ட 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, பொல்லாத பிசாசு என்கிற எதிராளி அவன் கல்வாரி சிலுவையிலே நம் அருள்நாதர் உயிரை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்த பொழுது, தன்னுடைய ஆவியை ஒப்புவித்த பொழுது, அவன் சிலுவையின் மறுபக்கமாய் கீழே விழுந்து கிடந்தானாம், தொற்று போனவன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு ஜாப் விடாம இருக்கு. என்ன ஜாப்னா, நம்மை குறை சொல்லுகிற ஜாப், நம்மை குற்றப்படுத்துகிற ஜாப், நம்மை குற்றப்படுத்துகிற வேலை. நீ அதுல சரியில்லை, இது சரியில்லை. அன்று ஒரு நாள் கடந்த வருடத்தில் நீ ஒரு கெட்ட வார்த்தை பேசினாய். நீ அப்ப ஒரு விசை உன் சிந்தையில பாவத்துக்கு இடம் கொடுத்த. நீ உன்னுடைய வாழ்க்கையின் சில வருடங்களை தவறாய் கழித்து விட்டாய். எத்தனையோ காரியங்களை அடுக்கடுக்காய் சொல்லி நம்மை குற்றப்படுத்துவான், நிச்சயமாய் குற்றப்படுத்துவான். அதனால எப்படியாவது நம்ம உடைந்து போயிட மாட்டோமா, உடைந்த பாத்திரமா மாறிட மாட்டோமான்னு அவனுக்கு ஆசை. பிதாவுக்கு முன்பதாக ஒரு சோர்வோடு கூட உடைஞ்சி அவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் காணப்படாதபடி, சோர்வுள்ள ஒரு பாத்திரமாய், அசதியான ஒரு பாத்திரமாய், தோல்வியை சந்திக்கிற ஒரு பாத்திரமா மாறிட மாட்டானா அப்படின்னு ஆசை. ஆதலால் நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் 24 மணி நேரமும் சுட்டி காட்டுறது அவனுடைய வேலை. பிரியமானவர்களே, ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:12, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதனால? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணும்படியாக. பரிசுத்தம் பண்ணியாச்சு. யார் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் அவர் பரிசுத்தப்படுத்தி விட்டார். பிரான்ஸ்ல இருந்து ஒரு மகா எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவா. அவ கேட்பா, போன் பண்ணும் போதெல்லாம் கேட்பா, என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாவம் செய்துட்டேன்ல, அது மன்னிக்கப்பட்டுருச்சா? பிரியமானவர்களே, ஒரே ஒரு விசை அவருடைய இரத்தத்தால நம்ம கழுவி சுத்திகரிச்சிட்டார்னா நாம் புது சிருஷ்டிகளாய் மாறிவிடுவோம். மன்னிக்கப்பட்டு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருவார். நீதியின் மான்களாய் நம்மை மாற்றி விடுவார். பிதாவாகிய தேவன் பாப்பாராம், ஐயோ அந்த பிள்ளை எவ்வளவு அழுக்காயிருந்தான், என் மகன் அவருடைய இரத்தத்தால் இந்த மகனை கழுவி தூய்மையாக்கி விட்டாரே. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நீதிமானாய் இவன் மாறிவிட்டானே. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். நம்முடைய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? நீதியின் வஸ்திரத்தை
பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. ஆதலால் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டு தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தார். ஆதலால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் மறுபடி பிசாசின் கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது குற்றப்படுத்துதலை நாம் கேட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா, ரியாக்ட்னா நம்ம மனதை அவன் பால் அவன் பக்கம் அவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் செலுத்தினால் நம்ம ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. உட்கார வச்சிருவான். தோல்வியின் மனிதர்களை நம்மை மாற்றி விடுவான். நம்ம எதிர்த்து நிற்கணும்னோ, என் தேவன் என்னை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றி நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இப்ப பாவி இல்லை, நான் நீதிமான் சொல்லுவீங்களா? இதுதான் பிசாசு பயப்படுகிற ஒரு காரியம். ஐயோ, இந்த தேவ ரகசியத்தை இவை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெற்றுவா போல அப்படின்னு சொல்லி அவன் பயந்து நடுங்குவான். பிரியமானவர்களே, நாம் சென்று அடையத்தக்க அந்த இடத்தை சென்று அடைந்துருவோம். ஏன்னா நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அந்த தைரியம் நம்மை முன்னேறி செல்ல வைக்கும் அல்லது உதவி செய்யும். பிரியமானவர்களே, அடுத்து இரத்தத்தால அவர் சம்பாதித்த இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், புதுசா வியாதிகள் வருகிறதே, நிறைய வேரியன்ஸ், கிளையாய் அந்த வைரஸஸ் உருவெடுத்து அநேக வியாதிகளை புதுசா கொண்டு வருதே. மருந்தும் இல்லையே, என்ன செய்வேன்? பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிற இந்த வியாதிகள் அநித்தியமானவைகள், காணப்படாத இரத்தத்தின் பாதுகாப்பு நித்தியமானது. நம்புறீங்களா? காணப்படாதவைகள் அவை நித்தியமானது, காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள். காணப்படுகிற இந்த புதிய வியாதிகள் அவை அநித்தியமானவைகள். ஆனா நம்ம கண்ணால் காண முடியாத அந்த இரத்தத்தின் பாதுகாப்பு, அதுக்குள்ள எத்தனை வகை வைரஸ் உருவெடுத்து வந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மருந்து உண்டு. எத்தனை வேரியன்ஸ் வந்தால் நமக்கு என்ன பிரியமானவர்களே? காணப்படாத அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அதை நம்மளால் அளவிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு உள்ள இந்த வேரியன்ஸ் பலவிதமாய் உருவெடுக்கிற வியாதிகளை கொன்று போடுகிற, வைரஸை கொன்று போடுகிற பாதுகாப்பு உண்டு. அதை நம்புறீங்களா? ஆதலால் நம்முடைய குடும்பத்தை, நமக்குரிய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்துக்குள்ள இந்த நாட்கள்ல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். காலையிலே அதை செய்திருங்க. நிச்சயமாய் எல்லாவற்றின் மேலும் இரத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வீடு, வாகனம், பிள்ளைகள், பொருளாதாரம், தொழில், போக்குவரத்து, எல்லா காரியங்கள் மேலும் அவருடைய இரத்தம் காணப்படும் பொழுது, இரத்தம் காணப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் பிசாசால தொட முடியாது. கவலைப்படாதிருங்கள். அடுத்து 3ஆவதாக பிரியமானவர்களே, இரத்தத்தினால் அவர் சம்பாதித்த 3ஆவது மகா பெரிய ஆசீர்வாதம் சாபமற்ற ஒரு வாழ்க்கை. கொலோசே 2
14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவ்வளவுதான். கையெழுத்து. என்ன கையெழுத்து? ஏதோ ஒரு கட்டளை இல்லையா? ராஜா ஒரு கட்டளையை பிறப்பித்து அதை உறுதிப்படுத்த கையெழுத்து போடுவார் இல்லையா? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு சட்டத்தை இயற்றி அதை உறுதிப்படுத்த கையெழுத்து போடுவார். இப்படியாய் பொல்லாத பிசாசு நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் சில காரியங்களை எழுதி கையெழுத்து போட்டு அதை உறுதிப்படுத்த எண்ணுவானாம். ஆனால் நம் தேவாதி தேவன் என்ன செய்தாராம்? அந்த சாபமான கையெழுத்தை, சாபம்னு சொல்லப்படுகிறது அதுதான். உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? பிரியமானவர்களே, பொல்லாத பிசாசின் எதிரடையான கையெழுத்தை அவர் நம் வாழ்வின் மத்தியில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல வச்சு ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்துனா அவங்கள தோற்கடித்து சிலுவையில் அந்த பக்கத்தில் அவன் கீழே விழும்படி செய்தாரா? எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்கள். நம்ம எதுக்கு பயப்படணும்? இனி சாபம் இல்லை. சாப பரிகாரி நமக்காக பிசாசின் சாப எழுத்துக்களையும் அவனுடைய கையெழுத்தையும் அழித்து போட்டார். பலனற்று போகும்படி செய்தார். முற்றிலுமாய் குலைத்து போட்டார். அவன் சிலுவையின் அந்த பக்கமா விழுந்து கிடக்கிறான். கீழே விழுந்து தோற்று போனவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒருவேளை ஹீரோ மாதிரி சில நேரம் எழும்பி வந்தாலும் கூட நமக்கு தெரியணும் அவன் ஜீரோ தான். நம்முடைய ஹீரோ ஒரே ஒருவர் தான். இரத்தத்தால் நம்மை விலக்கி கொண்டவர். அவருடைய கிருபை இரத்தத்தினால் அவர் நமக்கு சம்பாதித்த 3 பெரிய கிருபையின் ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். முதலாவது பாவ மன்னிப்பு, அடுத்து பெரிய ப்ரொடெக்ஷன், காணப்படாத ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடிந்த கொரோனாவை, அந்த வைரஸை பார்த்து நாம் பயப்படுகிறோம். பார்க்க முடியாத இரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கிற பாதுகாப்பு அல்லது மெடிசின் அல்லது அந்த வைரஸ் அழிக்கிற சக்தி, அது பார்க்க முடியாதுங்க. காணப்படாதவைகள், அவை நித்தியமானவைகள். அதனால் அதை நம்புவோம். அடுத்து சாபமான நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட சாப கையெழுத்து. ஒரு சின்ன பையனுக்கு 5 வயசுல இவன் 25 வயசுல மரித்து போவான்னு எழுதி வச்சான். நாம் பொல்லாத பிசாசு. அவங்க அம்மா அதை நம்பிட்டே இருந்தாங்களாம். நம்புனா அது நடக்கும். சாத்தானுடைய பிசாசுடைய கையெழுத்தை நம்பினால் அது நடக்கும். 25 வயதுல அவனுக்கு கேன்சர். பிரியமானவர்களே, அவன் என்கிட்ட அதை சொன்னான். எங்க அம்மா சொன்னாங்க 5 வயசுல யாரோ எழுதி கொடுத்தாங்களாம், எனக்கு 25 வயசுல கொடூரமான வியாதி வந்து மரித்து போவேன். ஆனால் தேவன் அவனை தொட்டு குணமாக்கினார். கோலன்ல வந்த அந்த கேன்சர், அந்த வியாதியிலிருந்து அவன் குணமானான். நான் கேட்டேன், அவன் எழுதின எழுத்து தோற்று போனதே, அதை கல்வாரி சிலுவையிலே அவர் அழித்து போட்டாரே மகனே. ஆதலால் இந்த 3 மகா பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளும் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இரத்தத்தின் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நம்பி நாம் வாழ்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, பரிசுத்த பாதுகாவலர்,
அருள்நாதர் இயேசு உம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த 3 விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் உரிமைப்படுத்தி சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அதனால் தெய்வமே, எங்களுக்கு இனி பயம் இல்லை. பொல்லாத பிசாசு அவன் தோற்று போனான். விலையேறப்பெற்ற உம்முடைய திரு ரத்தத்தால் விலையேறப்பெற்ற கிருபையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்மை மாத்திரம் நம்பி எங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய யேசுவா திருச்சபையின் ஆராதனையும் காண தவறாதீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி. நாளைய தினம் சனிக்கிழமை ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நம்முடைய இரட்சணிய நாள் கூட்டம் கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்வர்ண மகால் கல்யாண மண்டபத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத சந்தோஷமாய் அறிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் குடும்பமாய் நண்பர்களாய் அன்பர்களோடு தேவையுள்ளவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து சேரும்படி அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆன்லைன்ல உண்டா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, ஆன்லைன்லையும் ஒளிபரப்பாகும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.